பண்ணணுமா, ஒரு ரக்காத்து விட்டவனா இருந்தா இந்த தொழுதுக்கணும், விடாதவனா இருந்தா அவர் சலாம் கொடுத்துட்டாரா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நான் சலாம் கொடுக்காம உள்ள உட்கார்ந்துக்கிட்டேன், தொழுகைக்கு உள்ள என்ன செய்யலாமா, இஸ்ததாம அவன் நீடித்து கொண்டே இருப்பான். அத்தையாத்துல நீடிச்சுக்கிட்டு அல் ஜுலூச உட்கார்வதை நீடிப்பான், லித்தவுதி ஒத்துவாயி அதுக்காக நீடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மஜ்மூல 3வது வால்யூம்ல 447 இருக்கிறது. முகனிங்கிற கிதாபுல இருக்கிறது. ஒயு சன்னுல் இஸ்ராரு, இதுவும் ஷாஃபி கிதாபு தான். ஒயு சன்னுல் இஸ்ராரு பிதிக்ரி ஒத்துவா, திக்ரையும் துவாவையும் ரகசியமாக செய்வது சுன்னத்து. மண்டை ஆட்டிக்கிட்டு அடிச்சு சொல்லி காட்டினார் ஐ ரஹ்மானி, லா இலாஹ இல்லல்லாஹ் அடி படிச்சு இந்த போடு போடுற சத்தம் போடுற இல்லா இல்லையாங்க மைக்க போட்டுக்கிட்டு. இங்க என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, ரெண்டையுமே திக்ரையும் சரி துவாவையும் சரி ரகசியமா செய்யணும். எப்ப ரகசியம்னு வந்துருச்சோ அங்க யூனிஃபார்ம் இல்லைன்னு அர்த்தம். ரகசியமா செய்யுங்கன்னா யூனிஃபார்ம் இருக்கா, நான் பாட்டுக்கு ஒண்ணு செய்வேன், நான் 10 பேர் நீங்க 12 பேர் இருப்பீங்க. ரகசியமா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் 10 சுபானால சொல்லியிருப்பேன், அந்த டயத்தில் நீங்க 20 சொல்லியிருப்பீங்க, ஒருத்தர் 3 தான் சொல்லியிருப்பாரு. அவரவருடைய நாக்குடைய வேகத்தை பொறுத்து அது மாறிடும், யூனிஃபார்ம் வராது. நீ என்ன அம்புட்டு பேரை யூனிஃபார்ம்ல நிப்பாட்டிக்கிட்டு 10 திக்ரில ஒரே மாதிரி பாடல் படிச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறீங்க, அது மெதுவா செய்யணும் இருக்குது. நீ திக்ரையும் துவாவையும் சிர்ரா செய்யுங்கிறது அதுல சொல்லி காட்டுறாரு. ஒன்னே ஒண்ணு இருக்குது, இல்லா அங்க கூன இமாமன், இமாமா இருந்தாலே தவிர, எல்லாரும் ரகசியமா தான் செய்யணும், இமாமா இருந்தாலே தவிரன்னு இருக்குது. இதை வச்சு எடுத்துக்கிட்டு ராங்க போயிட வேண்டாம். அப்புறம் வழக்கம் வருது, யுரீது தாலீமல் மஅமூமீன, மஅமூமுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கும் இமாமாக இருந்தாரையானால் ஃபயஜ்ஹரு பிஹா, சத்தம் போட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஃபைதா தஅல்லமு அஸர்ர, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறமேல சிர்ராய். ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு கத்துக்கிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல தெரியாது, இப்ப சலாம் கொடுத்து என்ன செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். ஒரு 2 நாளைக்கு சொன்னா இதை கத்துக்கிற மாட்டாங்களா? நீ இமாமா சேர்ந்து 25 வருஷமா சொல்லி கொடுத்துருக்க, இன்னுமே எங்களுக்கு தெரியலது. ஏன்பா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ர 25 வருஷமா நாங்க ஒன்னும் கத்துக்கறல. மதுஹப்ல என்ன இருக்குது, இந்த லா இலாஹ சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். தெரியாதவன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஊரு சொல்ல தெரியாது, சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்லலாம், சத்தம் போட்டு சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களுக்கு வாயில உச்சரிப்புலாம் வந்துடும். ஒரு நாள் போதும் இதுக்கு, அதிகபட்சமா 2 நாள், ஒரு வாரம் வச்சுக்குவேன், எல்லாரும் கத்துக்குவாங்கல்ல. கொஞ்சம் மந்த புத்தி இருந்தா கூட அவனும் கூட கத்துக்குவான். நீ கேமலால் வரும் சொல்லிட்டு இருக்கிறியப்பா, இது எப்படின்னா அதுல என்ன இருக்குது, இமாமா இருந்தால் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யலாம். நீ சொல்லி கொடுக்கறதுக்கு செய்யல, நீ செய்யக்கூடாதுன்னு செய்யற, நாங்க செய்யக்கூடாது நீ தான் செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கிற. துவாவை சொல்லி கொடுத்தீங்களா என்னைக்காச்சு? துவாவையும் திக்ரையும் சிர்ரா செய்யணுமா? துவாவையும் மக்களுக்கு சொல்லித்தான் கொடுக்கணுமா இமாம்? மக்களே தெரிஞ்சுக்கிறது, இந்த துவா இருக்குது இது கேளுங்க, இந்த துவா இருக்குது இதை கேளுங்க, கற்றுக் கொடுக்கணுமா? கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் சத்தம் போடலாமே தவிர கற்றுக்கொண்டார்களே ஆனால் அசர்ற அப்படின்னு சொல்லி முகனியில் முஹ்தாஜில முகனியில 1வது வால்யூம் 182வது பக்கத்துல இதை பார்க்கிறீங்க. அதே மாதிரி ஃபத்துல் வஹாப்ல, அதுவும் ஷாஃபி கிதாப் தான், என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வயகூனு குல்லும் மின்ஹுமா சிர்ரன், ரெண்டுமே துவாவும் திக்ரும் ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். லாக்கின் எஜ்ஹரு பிஹிமா இமாமுன் யுரீது தஅலீம மஅமூமீன வைதா தஅல்லமு அஸர்ர. அதே மேட்டர் அப்படியே கிதாப் மாறி இருக்கே தவிர இப்ப சொன்ன அதே விஷயத்தை இதே மாதிரி வந்திருக்கிறது. இதை விட ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், ஷாஃபி இமாம் சொன்னதாக மஜ்மூங்கிற நூல்ல 3வது வால்யூம்ல 451ல என்ன இருக்குன்னு கேட்டா, அக்தாருல் இமாமி வல் மஅமூமி, நல்லா கவனிக்க, மாமுக்கு மட்டும் இல்ல இமாமுக்கும் நான் தேர்வு செய்கிறேன். ஷாஃபி இமாம் சொல்றாரு, இமாமுக்கும் தேர்வு செய்கிறேன், மஅமூமுக்கும் தேர்வு செய்கிறேன். எதுக்குரல்லாஹ தஆலா பாத சலாமி மின சலாத்தி, தொழுகையிலிருந்து சலாமுக்கு பிறகு அவர் என்ன செய்யும்னு கேட்டா, ஓ யுஹ்ஃபிய திக்ர, திக்ர சிர்ராக ரகசியமாகத்தான் செய்ய வேண்டும். இல்லா ஐயக்கூன இமாமன் யுரீது ஐ யுதஅல்லம மின்ஹு, அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிற இமாமை தவிர. அது வரைக்கும் எது வரைக்கும் கேட்டா, கற்றுக்கொண்ட உடனே போய் சிறுன்றார், கத்துக்கிற வரைக்கும் தான் அப்படி செய்யணும். மஜ்மூல இது இருக்கு பார்க்கிறோம். அதே மாதிரி மன்ஹஜ்ங்கிற ஒரு நூல் இருக்கு ஷாஃபில, அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒ யுக்ரஹு லிகுல்லி முஸல்லின், சொல்லுகிற ஒவ்வொருத்தனுக்கும் மக்ரூஹ். எது மக்ரூஹ்? சலாம் கொடுத்துட்டு வாழ மண்டகு அஃதல் திக்ருன்றார்னு வைங்க, அது மக்ரூஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் கத்த சொன்னார்னு வைங்க மக்ரூஹ். கேளுங்க மக்கள்கிட்ட, மதுஹப் கிதாபுல இருக்குல்லங்க மக்ரூஹ்ண்டு. மக்ரூஹ் எப்படியா பள்ளியாசல செய்ய சொல்லுவ? கேட்கணும். ஒ யுக்ரஹு லிகுல்லி முஸல்லின், தொழுகிற ஒவ்வொருத்தருக்கும் மக்ரூஹ் இருக்கிறது. அல் ஜஹ்ரு பி தஷஹுதி, அத்தஹியாத்தை சத்தமா ஓதுறது மக்ரூஹ். வஸ்ஸலாத்தி அலன் நபி, ரசூலுல்லாஹ் மேல உள்ள ஸலவாத்தை சத்தமா ஓதுறது மக்ரூஹ். உத்துவாயி, துவாவை சத்தமா ஓதுறது மக்ரூஹ். துவா மக்ரூஹ் இல்ல, துவாவை சத்தமா ஓதுனா மக்ரூஹ். யாருக்கு மக்ரூஹ்? லிகுல்லி முஸல்லின், தொழுகிற ஒவ்வொருத்தருக்கும். இமாம் அதுல வந்துருவாரு, மாமுமும் வந்துருவாரு. லிகுல்லி முஸல்லின், தொழுகிற ஒவ்வொருத்தருக்கும் மக்ரூஹ் இருக்கிறது. என்ன மக்ரூஹ்? அத்தஹியாத்து வரும்ல, அத்தஹியாத்து லில்லாஹின்னு கத்துறாரு, அதுவும் மக்ரூஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா வ அலி மக்ரூஹ். அதே மாதிரி வந்துட்டு துவா, துவாவை சத்தம் போடுறாரு, அது மக்ரூஹ். ஒ தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறாரு மக்ரூஹ். ஒ சாயிரில் அதுக்கார், எல்லா திக்ரும் மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. மக்ரூஹ்னா என்ன அர்த்தம்? வெறுக்கத்தக்க ஒரு செயல், குற்றம், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எங்க இருக்குது? மன்ஹஜ்ங்கிற ஷாஃபி கிதாபுல இருக்கிறது. இதே மாதிரி வந்து அதே மன்ஹஜ்ல வந்து எங்க 1வது வால்யூம்ல 215, அதுல 219 அப்படின்னு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த குனூத் இருக்குல்ல, இமாம் குனூத் ஓதுவாங்க ஷாஃபி மதுஹப்ல சுபுஹ்ல, அது மார்க்கத்தில் இல்லாத செய்யறாங்க, அந்த டாபிக் அல்ல. அந்த குனூத்தை பத்தி ஓதும் பொழுது குனூத்தை மட்டும் சத்தம் போட்டு தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, குனூத்தை தவிர மற்ற விஷயத்துல எல்லாம் அன்னல் குல்ல மஅமூரூன பித்துவாயி, குனூத்தை தவிர மற்ற துவாக்கள் எல்லாம் அனைவருமே செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். பிஹிலாபில் குனூத், குனூத் அப்படி கிடையாது. இப்ப இன்னல் மஅமூம யுஅம்மின் ஃபகத், மாமும் ஆமீன் சொல்வார் குனூத்துல. மற்ற துவாக்கள் எல்லாம் நீங்களும் ஓதணும் அவரும் ஓதணும். மற்ற துவாக்கள் என்ன இருக்குன்னு, அவர் உங்களுக்கு ஓதக்கூடாதான், நீங்களும் ஓதிக்கிறணுமா அவரும் ஓதிக்கிறணுமா. ஷாஃபி மதுஹப் பின்பற்றதா இருந்தா அப்படிதான் செய்யணும்னு சொல்லி அதை நீங்க பாக்குறீங்க. இது முகனில 1வது வால்யூம்ல 167 இருக்கிறது. ஹனபில ஓதலாமா? ஹனபில ஓதக்கூடாது. ஹனபில என்ன இருக்குன்னு கேட்டா, வக்தார மஷாயிகுனா பிமாவரா நகர், மாவரா நகர்ல உள்ள நம்முடைய மஷாயிகுமார்கள், மாவரான ஒரு ஏரியா ஊரு, அங்க உள்ள பெரியார்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல் இஹ்ஃபா ஃபி துஆஇல் குனூதி ஃபி ஹக்கில் இமாமி வல் கௌமி ஜமியன், குனூத் துஆவை கூட இமாமும் மாமும் எல்லாரும் சிர்ராத்தா, அதாவது சத்தம் இல்லாமல் தான் வாய்க்குள் ஓத வேண்டும். அதெல்லாம் பாயிண்ட். அது காட்டுற தலீல பாருங்க. லி கௌலிஹி தஆலா, ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உதுவு ரப்பக்கும் தலர்ருஅம் வ குஃபியா, அல்லாஹ்வை ரகசியமா துஆ செய்யுங்கன்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அராஃப் 55ல இருக்கிறது. வ கௌலுன் நபி, குர்ஆனை நான் சொல்லல, குர்ஆனை அவர் சொல்றாரு. குர்ஆனை சரிப்பட நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கல. மதுஹப்ல சிர்ரா ரகசியமா தான் துஆ ஓதணும்ங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. அராஃப் 55ல இருக்கிறது. என்ன இருக்குது? உதுவு ரப்பக்கும் தலர்ருஅம் வ குஃபியா, இறைவனை பணிவாக ரகசியமா துஆ செய்யுங்க இருக்கிறது. வ கௌலுன் நபி, நபியும் சொல்லி இருக்கிறார்கள், ஹைருத் துஆஇ அல் ஹபியு, சிறந்த துஆ வந்து ரகசிய துஆ தான் அப்படின்னு செஞ்சிட்டதுனால அதுதான் செய்யணும். இமாமும் ரகசியமா தான் ஓதணும், மாமுமும் ஓத வேண்டும் என்று பஹ்ருர் ராயிக்ல 2வது வால்யூம்ல 46வது பக்கத்தில் இருக்கிறது. இது ஒன்னாச்சா? வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா 2 பாங்கு சொல்றாங்களா இல்லையா? சாபியும் சொல்றாங்க, எனக்கு தொழுகையை சொல்றாங்க. 2 பாங்கு சொல்ற எந்த மதஹப் கிதாபுல இருக்கு? இருக்கா? மதஹப் சுன்னத்துன்னு சொல்லி இருக்குதா? நீங்க உண்டாக்கிட்டீங்க. மதஹப் கிதாபுல சில கிதாபுல கூடாதுன்னு இருக்குது, சில கிதாபுல போனா போல செஞ்சுக்கலாம், அனுமதி எதிர சுன்னத்து கிடையாது இருக்கிறது. எப்படி 2 பாங்கு சொல்லுவீங்க ஜும்மாவுக்கு? ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்ற எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, யானத்து தாலிபின் ஷாஃபி மதஹப்காரங்க குறிச்சிக்கிறங்க. அதாவது வல்லதி யுஸர்ரிஹு பிஹி கலாமுஹும், அறிஞர்களுடைய பேச்சில் தெளிவாக தெரிகிற செய்தி என்னவென்றால், அன்னஹா லா யுஸன்னு லஹா, ஜும்மாவுக்கு சுன்னத்து இல்லை, இல்லா அதானுன் வாஹிதுன், ஒரு பாங்கை தவிர வேற ஒரு பாங்கு சுன்னத்து இல்லை. எதுல இருக்குங்க? ஷாஃபி மதஹப் கிதாபுல இருக்குதுங்க. ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு தானா? ஒரு பாங்கு தான் சுன்னத்து. அது எப்ப சொல்லணும்? வஹுவல்லதி இன்த துலூஇல் ஹதீபில் மிம்பர், ஹதீப் இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்வார அப்ப சொல்ற ஒரு பாங்கு தானே தவிர வேற ஒரு பாங்கு சுன்னத்து இல்ல. நீ மதுஹப் என்ன பண்ணணும்? முத பாங்க நிப்பாட்டணுமா இல்லையா? மெம்பர்ல ஏறுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பாங்கு சொல்றீங்களா? யார் எங்க இருந்து செஞ்சீங்க? மதுஹப்ல இருக்கு ஒரு பாங்கு தான் சுன்னத்துண்டு. அம்மா சானி,
இந்த இரண்டாவது ஒரு பாங்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அது ஃபலம் யுஸர்ரிஹ அஹதும் பி சுன்னியத்திஹி, அத சுன்னத் என்று ஒத்தரம் சொல்லலங்கிறார். அவர் சொல்றாரு ஒருவர் கூட அதை சுன்னத் என்று சொல்லவில்லை. ஷாஃபி மذஹபி அறிஞர்ல யாரும் அதை சுன்னத் என்று சொல்லவில்லை. பலில் முஸர்ரஹு பிஹி, தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னஹு அஹதஸஹு உஸ்மான், உஸ்மான் அதை உருவாக்கினார். லம்மா கஸரன் நாஸ், மக்கள் அதிகமாகிவிட்ட பொழுது உஸ்மான் உருவாக்கினார் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அது சுன்னத் என்று சொல்லப்படவில்லை. உஸ்மான் செஞ்சா அது மார்க்கமா? அவர் கேட்கிறாரு. வகாயத்துமா யுஸ்தபாது மின்ஹு, அதிகபட்சமாக அதில் பெறுகிற கருத்து என்னவென்றால் அன்னஹு முபாஹுன், ஏதோ கூடுமுட்டு வேண்டாம் சொல்லிட்டு பாப்பா, லா சுன்னத்துன்னு அதிகமா சொல்றதா இருந்தா சுன்னத்துங்க, அதை போனா இது கூடுமுட்டு வேண்டாம் சொல்லலாம், அதுவும் கூடாதுன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு சுன்னத்து கிடையாது அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் ஒ சுன்னலஹா ஐயோ சுபஹி, சுபுஹுக்கு சுன்னத்து இருக்கிறது, வஹதஹா சுபுஹுக்கு மட்டும் சுன்னத்து இருக்கிறது, அதானானி ரெண்டு பாங்கு சுன்னத்து இருக்குது. சுபுஹுக்கு ரெண்டு பாங்கு, சுபுஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாதிரி நியமிச்சு வக்து வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு பாங்கு, வக்து வந்தவன ஒரு பாங்கு, அது சஹர் செய்வதற்கு இது தொழுகைக்கு வருவதற்குன்னு சொல்லி இருந்துச்சு. அதை நாம சொன்னா ஒரு மாதிரியா பாத்தீங்களே. சுபுஹுக்கு ரெண்டு பாங்குன்னு ஃபிக்ஹ்ல இருக்கு, ஷாஃபி மذஹபடி ஃபிக்ஹ்ல இருக்கு. ஏன் அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய உங்க ஃபிக்ஹ்லான இருக்குது, இதுதானே மார்சல ஓதுனீங்க. சுபுஹுக்கு மட்டும் வேற இருக்கு, சன்னு லஹா லஹான்னு போட்டு ஐ சுபுஹி, சுபுஹுக்கு மட்டும் வஹதஹா, சுபுஹுக்கு மட்டும் சுன்னத் இருக்கிறது, அதானானி உலோமின் வாஹிதின், ஒரு முஅத்தினா இருந்தாலும் பரவாயில்லை, ரெண்டு சொல்லணும். ரெண்டு முஅத்தின் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க, ரெண்டு வேண்டாம் வச்சுக்க, ஒரு முஅத்தின் இருந்தாலும் பரவாயில்லை, ரெண்டு பாங்கு சொல்லி ஆகணும், அது சுன்னத்து சுபுஹுக்கு. ஆனா ஜும்மாவுக்கு ஒன்னு சுன்னத்து அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டா லில் இத்திபாயி, அதான் முக்கியம், நபி வழியை பின்பற்றி இப்படித்தான் செய்ய வேண்டும்ங்கிறாரு. ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்ற நபி வழியை பின்பற்றி, சுபுஹுக்கு ரெண்டு பாங்கு சொல்ற நபி வழியை பின்பற்றி அப்படின்னு சொல்றாரு. லா கைரஹா மின் பக்கியத்தி ஸலவாத்தில் ஜும்ஆ வ கைரிஹா, இது தவிர ஜும்மாவுக்கோ மற்ற தொழுகைகளுக்கோ அல்ல. யானத்து தாலிபின்ல என்னாச்சு, 1வது வால்யூம்ல 232வது பக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. அதை விட்டு தள்ளுங்க, ஷாஃபி இமாமே இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரெண்டு பாங்கு இல்லைன்னு யார் சொல்றா? ஷாஃபி இமாமு உம்முங்கிற கிதாபுல 195ஆம் பக்கத்தில் 1வது வால்யூம்ல 195ஆம் பக்கத்தில் சொல்றாரு. அதாவது கால ஷாஃபி கதுக்கான அத்தாவுன் யுன்கிரு ஐயக்கூன உஸ்மான் அஹததஹு வ யகூல் அஹததஹு முஆவியா, இந்த இரண்டாவது பாங்க உஸ்மான் உண்டாக்கினார் என்று சொல்வது தப்பு, முஆவியா தான் உண்டாக்கினார் என்று அத்தா என்பவர் மறுத்திருக்கிறார் அப்படின்னு ஷாஃபி சொல்லிவிட்டு மேலும் அவர் சொல்லுகிறார் ஐயுஹுமா கான, ரெண்டுல எதா இருந்தாலும் சரி, அவர் சொல்றார் உஸ்மானை உண்டாக்கிட்டு போகட்டும், முஆவியா உண்டாக்கிட்டு போகட்டும், ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஃபல் அம்ருல்லதி அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹபு இலைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது நடைமுறையில் இருந்ததோ அதுதான் எனக்கு பிடிச்சதுங்கிறார். உஸ்மான் செஞ்சா எனக்கு தேவை கிடையாது, முஆவியா செஞ்சா எனக்கு தேவை கிடையாது. ஷாஃபி இமாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஃபல் அம்ருல்லதி அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹபு இலைய, உஸ்மான் ரசூலுல்லாஹ் காலத்தில் எது இருந்ததோ அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அதை நீ விட்டுட்டீங்க மதுஹப்ல? அது மட்டுமா, மேராஜி பராத்து உண்டா உங்க ஊர்லாம்? இதெல்லாம் உண்டாக்குன ஆள்கள் மௌலவிகள் தானே செய்யறாங்க. மேராஜுக்கு ஒரு தொழுகை, பராத்துக்கு ஒரு தொழுகை, மேராஜுக்கு நோன்பு, பராத்துக்கு நோன்பு, இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறீங்களே, இது எந்த மதஹப் கிதாப்ல இருக்குது? ஷாஃபி கிதாப்ல இருக்கா? ஹனபி கிதாப்ல இருக்குதா? 3 யாசீனை ஓதி 3 பார்சல் பண்ணுவீங்கள, அதெல்லாம் எந்த கிதாப்ல இருக்குது? காட்ட இயலுமா உங்களுக்கு? என்ன இருக்குது? அவர் கேட்கிறாரு இப்னு ஆபிதீன்ல, அதாவது ரத்துல் முக்தால் ஹனபி கிதாப்ல 2வது வால்யூம்ல 26ஆம் பக்கத்தில் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, மின் ஹுனா யுலமு, இதிலிருந்து இங்குதான் தெரிகிறது, கராஹத்துல் இஜ்திமாய் அலா ஸலாத்தி ரகாயிபில்லதி துஃஅலு ஃபீ ரஜப், ரஜப் மாசத்திலே தொழுகிற சிறப்பு தொழுகைகள் இருக்கிறதே அது மக்ரூஹ் என்று இப்போதுதான் தெரிகிறதுங்கிறார். ரஜப்னா எதுங்குது? மேராஜ். ரஜப் மாசத்துல தொழுகை இருக்க, அது சிறப்பு தொழுகை, அந்த தொழுகை மக்ரூஹ் என்பது இது தெரிகிறது. வ அன்னஹா பிதாத்துன், மேராஜ் தொழுகை என்னது?
பிதாத்து வமா யக்தால் இது அகலுரும் ரோமுல இது இத்தாலியில் ஒன்று இருக்கு, அது வேணாம், அது சொல்லிடுறாரா. அதுக்கப்புறம் நூறுல் இலாஹ்ங்கிறதுல 1வது வால்யூம்ல 63வது பக்கத்தில் இருக்கிறது. ரமலான் மாசம் நுதிப இஹ்யாவு லயாலில் அஷ்ரில் அஹீரி மின் ரமலான், ரமலான்ல கடைசி 10 நாட்களை உயிர் ஊட்டுவது, ஹயாத்தாக்குவது சுன்னத்து, அது வாஸ்தவம், அது சுன்னத்து, ஹயாத்தாக்கணும். ஓ இஹ்யாவு லைலத்தில் ஈதைனி லைலத்தையில் ஈதைனி, 2 பெருநாள் இரவையும் ஹயாத்தாக்கணும். ஓ லயாலி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜாவுடைய துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளையும் பண்ணணும். ஓ லைலத்து நிஸ்வி மின் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவையும் ஹயாத்தாக்கணுமா. கவனிங்க, அதில் நம்ம மாறுபடுறோம். ஆனால் ஓ யுக்ரஹுல் இஜ்திமாவு அலா இஹ்யாயி லைலத்தின் மின் ஹாதிஹில் லயாலி ஃபில் மசாஜித், இந்த இரவுகளை ஹயாத்தாக்குறங்கிற பேர்ல பள்ளிவாசலில் ஒன்று கூடுவது மக்ரூஹு. மேராஜுக்குன்னு ஒன்று கூடுவது, பராத்துக்குன்னு ஒன்று கூடுவது, மக்கள் அங்கேயே சோறாக்கி போடுறது, அங்கேயே உட்கார்ந்துட்டு ராத்திரி பூரா உட்காந்து திக்ர் பண்றது, பள்ளிவாசல்ல ஹயாத்தாக்குறோம்னு சொல்லி பள்ளிவாசல்ல இதுக்குன்னு கூடுவது மக்ரூஹு. நீங்க மக்ரூஹுக்கு தானே வர சொல்லி வெளியூர்ல சிறப்பு ஆள்லாம் கூப்பிடுறீங்க, வெளியூர்ல சிறப்பு பையனுக்கு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பராத்துக்கு என்ன பண்றீங்க? எது மக்ரூஹுன்னு உங்க கிதாபுல சொல்லி இருக்குதோ அதை செய்யறதுக்கு மௌலவி வர்றாரு, மக்ரூஹ் செய்யறதுக்கு, மதுகப காப்பாற்ற போறாரு, விளங்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒமா ருவிய மினஸ் ஸலவாத்தி ஃபில் அவுகாத்தி ஷரீபத்தி, சிறந்த நேரங்களில் தொழ வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள், லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தொழுகை, ஓ லைலத்து நிஸ்வி மின் ஷாபான், ஷாபான் இரவுக்கு என்று சிறப்பு தொழுகை, ஓ லைலத்தையில் ஈதி, ஈதுடைய 2 நாட்களுக்கும் பெருநாளைக்கும் சிறப்பு தொழுகை, ஓ அரஃபா, அரஃபாவுடைய இரவுக்கு ஒரு தொழுகை, ஒல் ஜும்மா, ஜும்மாவுடைய தொழுகைக்குன்னு ஒரு தொழுகை, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னா, ஓ மின் ஹாஹுனா யுலமு கராஹத்துல் இஜ்திமாய் அலா ஸலாத்தி ரகாயிபி, இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்ல இஜ்திமா தொழுகைக்குன்னு கூடுவது இருக்குதே, அதெல்லாம் மக்ரூஹ்னு சொல்லி பஹ்ருர் ராயிக்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஹனபி கிதாபு. ஷாஃபில செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாஃபில மன்ஹஜ்ங்கிற கிதாபுல 1வது வால்யூம்ல 288வது பக்கத்தில் இருக்கிறது. ஒமினல் பிதஇல் கபீஹா, அருவருக்கத்தக்க பிதஅத், சாதாரண பிதஅத் இல்ல, அருவருக்கத்தக்க பிதஅத் என்னவென்றால், ஸலாத்து ரகாயிபி அவ்வள ஜுமாத்தின் மின் ரஜப் வ ஸலாத்தி நிஸ்வி ஷாபான், ஷாபான் பாதியில பராத் இரவுன்னு சொல்லி தொழுகிறீங்களே, அந்த தொழுகை வெறுக்கத்தக்க பிதஅத், லேசுப்பட்ட பிதஅத் இல்ல, கடுமையா வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒரு பிதஅத். வ ஹதீசுஹுமா பாத்திலுன், அப்படி தொழணும்னு சொல்லக்கூடிய ஹதீசுகள் சொல்றாங்களே அவ்வளவும் இட்டுக்கட்டப்பட்ட பொய், அப்படி ஹதீஸ் இல்ல. எதுக்கு ஹதீஸ் இல்லையா? பராத்துக்கு தொழுகை கூப்பிடுறாங்கல்ல, சிறப்பு தொழுகை, அந்த தொழுகைக்கு வரக்கூடிய ஹதீஸ் தப்பு அப்படின்னு இருக்கிறது என்று மன்ஹஜ்ல 1வது வால்யூம்ல 288 இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா யானத்து தாலிபின் 1வது வால்யூம்ல 270 இருக்கிறது. ஒமினல் பிதஇல் மதுமூமா, பழிக்கப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட பிதஅத்துகள், அல்லத்தி யஸிமு ஃபாயிலுஹா, அதை செஞ்சாலே பாவியாரும் ஒருத்தன், அந்த மாதிரியான பிதஅத்துகள்ல உள்ளதுதான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த சிறப்பு அதாவது விசேஷ நாட்களில் தொழுகையை சொல்றாரு. யஜிபு அலா உலாத்தில் அம்ரி, நிர்வாகிகளுக்கு கடமை இருக்கிறது, மன்உ ஃபாயிலிஹா, அதை செய்யறவர்களை தடுக்கிறது முத்தவள்ளி கடமை. எது கடமை? இந்த பராத் இரவுன்னு தொலை வந்தாங்கன்னு வைங்க, விரட்டி அடிக்கணுமா முத்தவள்ளி. அவர் சொல்றார், உலாத்தில் அம்ரு, முத்தவள்ளி என்ன செய்யணுமா, அஜர்த்து உள்பட அம்புட்டையும் விரட்டணும். என்ன செய்யணும்? ஸலாத்த ரகாயிபி இஸ்னா அஷர ரகாத்தன் பைனல் இஷாயினி, மகரிபுக்கு இஷாவுக்கு முதல்ல 12 ரகாத் தொழுகிறாங்கல்ல சிறப்பு தொழுகை, அதை தொழுவும் போது விரட்டணும். அதே மாதிரி ஸலாத்து லைலத்தி நிஸ்வி ஷாபான், நிஸ்வு ஷாபான்ல பராத்து 15 தொழுகிறாங்களே 100 ரகாத்து, அப்படி தொலை வந்தார்களே ஆனால் விரட்டி அடிக்கிறது நிர்வாகிகளுடைய கடமை அப்படின்னு ஷாஃபி மதஹ்புடைய கிதாபுல இருக்குது. ஃபத்துல் முயீன்ல 1வது வால்யூம்ல 270 என்ன இருக்குன்னு கேட்டா, அம்ம ஸலாத்துல் மஅரூஃபத்து லைலத்தர் ரகாயிபி, சிறப்பு நாட்களிலே என்று சொல்லப்படக்கூடிய தொழுகைகளும், ஓ நிஸ்பு ஷாபான், ஷாபான் 15 தொழுகையும், ஓ யோமு ஆஷூரா, ஆஷூரா முஹர்ரம் 10 தொழுகையும், ஃபோ பிதஅத்துன் கபீஹத்துன், அசிங்கமான பிதஅத் அது, வ அஹாதீஸுஹா மௌலூஅத்துன், அது பற்றிய ஹதீஸுகள் எல்லாம் இட்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறார்.
அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டார், தொழுகை விட்டுருவோம். ஒருத்தர் இறந்து போயிட்டார், இறந்து போயிட்டா என்ன செய்றீங்க? 3, 7, 40 வருஷம் இப்படின்னு வகை வகையா வெரைட்டியா வச்சுக்கிறீங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா? உங்க யானத்து தாலிபின் சொல்லுகிறது யுக்ரஹு இத்திஹாது தாமி ஃபில் யௌமில் அவ்வலி வ சாலிதி வ பாதல் உஸ்புய். முதல் நாள் பாத்தியா, 3ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியான்னு சோறு தயாரிக்கிறீங்களே, அது மக்ரூஹு அப்படின்னு எங்க இருக்குது? மதுஹப் கிதாபுகள்ல இருக்கிறது. வேற என்ன இருக்கிறது? நம்ம சொல்லிட்டு வர்றோம்ல, ஓ யுஸ்தஹபுலி ஜீரானி அஹ்லில் மையித், இறந்தவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஒல் அக்ரிபாயில் அபாயிது தூரத்து சொந்தக்காரர்களுக்கும் தஹியத்து தாமின் லஹும், அவங்களுக்கு சோறு கொண்டே கொடுக்கிறது முஸ்தஹப். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இறந்த வீட்டுக்கு சோறு கொடுக்கணுமே தவிர, இறந்த வீட்டுக்காரங்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது, முத நாளைக்கு திங்கிறது, 3ஆவது நாளைக்கு திங்கிறது, ஒரு வாரம் கழிச்சு திங்கிறது, அதெல்லாம் மக்ரூஹு. இன்னும் சொல்ல போனா வமஅதுயித மின் ஜஅலி அஹ்லில் மையத்தி தஆமன் லியதுன்னாஸ இலைஹி பிதஅத்துன் மக்ரூஹத்துன் கஇஜாபத்திஹிம் லிதாலிக. மௌத்தான வீட்டுல செய்யற அந்த சாப்பாடு இருக்குதே, அதை ஏற்பாடு செய்யறதும் பிதஅத்து, அதுக்கு போறதும் பிதஅத்து, போய் திங்கிறதும் பிதஅத்து. அது பாத்தியா சொல்லி ஓதுறது மட்டும் பிதஅத்து இல்ல, அதுக்கு இஜாபத்து கொடுக்கறதுக்கு பாருங்க போறது, அதுவும் பிதஅத்து என்று இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி 40வது உள்ள 40ல போய்கிட்டு பாத்தியா ஓதுறீங்களே, அதுவும் மினல் பிதாயில் முன்கிரா, வெறுக்கத்தக்க பிதஅத்துல உள்ளது. இவ்வளவு விஷயம் எங்க இருக்குன்னு கேட்டா இன்னும் சொல்ல போறாரு வலாசக்க. இதான் பாயிண்ட், முத்தவள்ளிகளுக்கு உள்ளது. என்னது? அன்ன மன அன்னாசிமின் ஹாதிஹில் பிதாத்தில் முன்கரா.